அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்கு 26/4/2026 முதல் 2/5/2026 வரை, சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை கடகராசி என்பவர்களுக்கு எத்தகைய பலன் அமையுது? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான், உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்தில் கேதுவோட இணைந்து செயலாற்றிக் கொள்கிறார். ஆசைகள் வளர்த்து கொள்ளாமல் இருக்கணும், நிதானத்தை செயல்படணும். பிறருக்கு உதவ போய் நீங்க ஒரு கெட்ட பேர் வாங்கி கொள்வீங்க. இது செய்யாமல் இருப்பது சிறந்தது. ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடாமல் இருப்பது சிறந்தது. இத்தகைய நம்ம முறையாக பின்பற்ற வேண்டும். அடுத்தவனுடைய பேச்சுக்கு போய் நம்ம பஞ்சாயத்து பண்றோம் சொல்லி நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேது பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் உங்க ராசிநாதன் மன வேகத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார். மன வேகத்தால் நம்மளுக்கு என்ன நன்மை? அவசரத்தோடு செய்யக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே உங்க கடக ராசிக்கு, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான், தொழில் நல்ல மேன்மை அடையும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்க மேலதிகாரிகிட்ட ஒரு அனுசரிப்போட பேசி பழகி வரும்போது உங்களுக்கு மேல் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நான் சாதாரண ஒரு சூப்பர்வைசரா இருக்க மேனேஜர் ஆகலாம். விட்டு போன படிப்பு தொடரணும். நான் ஏதேனும் ஒரு புதிய படிப்பு படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல ஒரு பொசிஷன் வரணும். அப்ப அந்த எஜுகேஷன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியோட சேர்ந்து செயலாற்றும் போது உங்க முயற்சியினால் உங்களுக்கு பலம் கிடைக்கும், வித்யா அனுகூலங்கள் கிடைக்குது. அதனால நீங்க விட்டு போன படிப்பு ஏதேனும் தொடர்ந்து படிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். நான் மேல் படிப்பு படித்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும்னு அதுக்கு தயாராகிடுவீங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துங்க. உங்க ராசிக்கு 7க்கும் 8ஆம் அதிபதி சனியும், உங்க ராசிக்கு 5க்கும் 10ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் 9ல. அப்ப தாய் தகப்பனை முறையாக பராமரித்து வரணும். இந்த கடகராசி அன்போட நடந்து கொள்ளணும். தாய் தகப்பன் மட்டுமல்ல, அனைவர்கிட்டையும் அன்போட பாசத்தோட நடந்து கொள்ளும் போது உங்க நன்மதிப்பு உண்டாகும். முதல்ல தாய் தகப்பன் கிடைக்கும், என் பிள்ளை மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில என் பிள்ளை அவ்வளவு கெட்டிக்காரன். நீங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, கெட்டிக்காரங்கிற பேர் வாங்கிடுவீங்க. எதிர்க்காமல் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கும். அதனால உங்களுக்கு நன்மை உருவாகக்கூடிய தன்மை, தனப்பிராப்தம் அதிகரிக்கும், நிலப்புலங்கள் வாங்கி கொள்ளலாம், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே இத்தனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அவசலுக்கு ஆளாகாம இருப்பதே சிறந்தது. அது மட்டும் நீங்க ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாலே போதும். 8ஆம் இடத்துல ராகு உடல் பிணி கொடுக்கும். வாகனம் ஓட்டும் போது சற்று ஜாக்கிரதையாக ஓட்டணும். பிறருடைய உதவியோட வாகனம் ஓட்டுவது இன்னும் சிறந்தது. சனி பகவான் வேற 9ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்திருக்கும்போது வேகத்தை கொடுக்கும். மன வேகம் அதிகரிக்கும். 10 கிலோமீட்டர் போறோம்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போனா இன்னும் ஒரு 5 தொட்டலாம், 150 போட்டா இன்னும் ஒரு 5 தொடணும். மன வேகம் கொடுக்கும் போது நம்மளுக்கு கண்ட்ரோல் இழக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நம்ம சராசரி வண்டியுடைய வேகம் என்ன, அது மட்டும் நம்ம ஓட்டினா போதுங்கிறது இந்த காலத்துல கொடுக்காது. அந்த மன வேகத்தை கொடுக்கும் போது நம்ம கவன திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஆகவே பிறருடைய உதவியோட நம்ம வாகனத்தில் செல்லும் போது நிதானித்து போகலாம். ஆகவே புதிய வாகனங்கள் கூட வாங்கி கொள்ளலாம். இந்த காலத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கிறார். 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்திலையும் சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு அருமையான காலமே. தனத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே தனம் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ஆடம்பர பொருள் எதுவுமே வாங்கி கொள்ளாம தேவையான பொருள் மட்டும் வாங்கி
சேமித்து வைத்துக் கொள்வது சிறந்தது. ஆகவே செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வீடு கிடைக்கும், சனி பகவானால் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய கடமை நிதானித்து செயலாற்றி கொண்டு வரும்போது கைமேல் பலம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து செயலாற்றி வரும்போது கடகராசிக்கு 6க்கும் 9ஆம் அதிபதி 12ல மறைகிறார். உடல் ரீதி சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது பிரச்சனை இல்லாமல் இருப்பதே சிறந்தது. அத்தகைய பிரச்சனை இருந்தால் சரி பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்த சந்திரன் உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வார தொடக்கத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல், கண்ணில் தூசி இருந்தால் உடனே பார்த்து கொள்வது, அதுக்கெல்லாம் சரியான முறையில கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அது சுக்கிர பகவானால் உங்களுக்கு நன்மையா, சூரியனால் நன்மையான எல்லா கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்குது. ஆகவே உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய கிரகம் 1, 2. ஆகவே சற்று கவனமாக இருந்து செயலாற்றி நீங்க மேன்மை அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.